திருத்துவத்தை நீங்கள் 3 காலமாக என்ன செய்யலாம், பிரித்து கொள்ளலாம். இது சொன்னதுமே நீங்க 3 பேரா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருத்துவம், ஏகத்துவம், பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவர் மூவரும் மூன்றாய் இருக்கிறார்கள். 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். திருத்துவம், ஏகத்துவம், 3 1 1 3 என்கிற சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இதை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம நீங்க அந்த ஒரு வெளிச்சத்தை காண்பது கஷ்டம்தான். ஆக இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கும் 20 வருஷம் கிறிஸ்தவர்கள் கூட இந்த திருத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. அது கஷ்டமாக தான் இருக்குது, ரியலாக ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால். இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு சுலபமாக விளக்கி சொல்லியிருக்கிறேன். இதை புரிந்து கொள்ளுங்கள்.